புதன்கிழமை பகல் 12 மணி அளவில் தண்டையார்பேட்டை அப்போலோ மருத்துவமனையில் விபத்துகளை தடுக்கும் விதமாக பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்ட தீயணைப்புத் துறையினர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளுக்கு நாள் மருத்துவமனைகள் மற்றும் அடுக்குமாடி கட்டிடங்கள் அதிகரித்து வருகின்றன. கடந்த மாதம் அண்ணா சாலை பகுதியில் உள்ள அடுக்குமாடி வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பில் நடைபெறும் விபத்துகள் அதிகரித்து வருவதால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தீ விபத்து ஏற்பட்டால் ஆபத்தான காலங்களில் முன்னெச்சரிக்கையாக இருப்பது குறித்தும், நோயாளிகளை காப்பாற்றுவது பற்றியும் எம்மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு தமிழ்நாடு தீயணைப்பு துறையினருக்கு தீயணைப்புத்துறை இயக்குனரும் டிஜிபியுமான சீமா அகர்வால் உத்தரவிட்டிருந்தார். தீயணைப்புத்துறை இயக்குனரின் உத்தரவை தொடர்ந்து தீயணைப்புத்துறை இணை இயக்குனர் சத்யநாராயணனின் வழிகாட்டுதலின்படி வடசென்னை மாவட்ட அலுவலர் மனோ பிரசன்னா தலைமையில் உதவி மாவட்ட அலுவலர் முருகன் மற்றும் தண்டையார்பேட்டை தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் அஞ்சாப்புலி ஆகியோரின் முன்னிலையில் தண்டையார்பேட்டை திருவொற்றியூர் சாலையில் அமைந்துள்ள அப்போலோ மருத்துவமனை வளாகத்தில் தீ விபத்து பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வடசென்னை பகுதியில் தீயணைப்பு நிலையங்களில் பயன்படுத்தப்படும் தீயணைப்பு வாகனங்கள், தீயணைப்பு உபகரணங்கள், மரம் மற்றும் இரும்பு ராடு கட் செய்வதற்கான உபகரணங்கள், தீயணைப்பு துறையில் பயன்படுத்தப்படும் பிராண்டோ ஸ்கைலிப்ட் அதிநவீன வாகனம் உள்ளிட்டவை பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டது. மருத்துவமனையில் தீ விபத்தோ அல்லது வேறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் தீ விபத்து ஏற்பட்டால் முன்னெச்சரிக்கையாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை எப்படி பாதுகாப்புடன் அழைத்து செல்வது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றது. பாதிக்கப்பட்டவர்களை மற்றொரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது, ஆம்புலன்ஸில் எப்படி அவர்களை கொண்டு செல்வது போன்ற விளக்கங்களை தீயணைப்பு வீரர்கள் செய்து காட்டினார்கள். மேலும் மருத்துவமனையில் தீயை எப்படி அணைக்க வேண்டும் என்பது குறித்தும் மருத்துவமனை ஊழியர்களுக்கு தீயணைப்பு படை வீரர்கள் கற்றுக் கொடுத்தனர். தீ விபத்து ஏற்பட்டால் தீயணைப்பு துறையினர் எவ்வாறு செயல்படுவார்கள், மருத்துவமனை மேல்மாடி மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் உயர்ந்த இடத்தில் யாரேனும் சிக்கிக்கொண்டால் அவர்களை எவ்வாறு தீயணைப்பு துறையினர் கயிறுகள், ஏணிப்படி மற்றும் பிராண்டோ ஸ்கைலிப்ட் வாகனத்தின் மூலம் எப்படி காப்பாற்றுவார்கள் என்பது குறித்து தீயணைப்புத்துறையினர் செய்முறை விளக்கமாக செய்து காண்பித்தனர். மேலும் பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது குறித்தும் விளக்கம் அளித்தனர். இந்த தீ விபத்து பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் வடசென்னை பகுதியில் தண்டையார்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், எஸ்பிளனேடு, வியாசர்பாடி ஊர்திகள், தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் நிலைய அலுவலர்கள் கருணாநிதி, பரமேஸ்வரன், எட்வின், பூசணம், முருகேசன், ரமேஷ், வாசுதேவன் மற்றும் 60க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இப்பாதுகாப்பு ஒத்திகையில்